ஹாய், இன்னைக்கு இட்லி சாம்பார் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் வரமிளகா போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சோண்டு, அப்புறம் 2 மிளகு போட்டுக்கலாம். பூண்டு 4 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பொன்னரமாக வறுத்து ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இட்லி சாம்பாருக்கு 1 கப்பு துவரம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பாசி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு 2 விசில் விட்டால் போதும். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம். சாம்பார் எண்ணாவே சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். பூண்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். வரமிளகா, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, தக்காளி 3 போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் கொஞ்சம் காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போடலாம். கேரட் கொஞ்சம் போட்டுக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லா காயும் போட்டு வணக்கிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வணங்கின உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடலாம். முடி வச்சிடலாம். வேகட்டும் காய். நல்லா வெந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ உப்பு போட்டுடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ அரைச்சதை நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதை அரைச்சிருக்கேன், ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா கொதிக்கட்டும். இன்னும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நிறமும் மாறிடுச்சு பாருங்கள். காய் நல்லா வெந்திருக்குது சூப்பராக. இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம். வேக வச்ச பருப்பு. அப்புறம் கடைசியாக நம்ம புளி தண்ணி ஊற்றலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடலாம். அப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லியோட சாப்பிடும்போது இந்த சாம்பார் பார்த்தீங்களா, டேஸ்டியான இட்லி சாம்பார் ரெடி. பார்த்தீங்களா, சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
இன்னும் வேகலை, ஆனால் 10 நிமிஷம் ஆகும் இட்லி நல்லா வேகிறதுக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். 5 நிமிஷம் முடிஞ்சதுமே ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி எடுத்துக்கலாம். இட்லி வெந்துருச்சு. இட்லி பாருங்கள் ரொம்ப மெது மெதுன்னு சாஃப்டாக வந்திருக்கு.